வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்றைய தினம் திராவிட இயக்கங்களின் வளர்ச்சியை பற்றி பார்ப்போம். நீதி கட்சி என்ற பெயர் 1944 திராவிடர் கழகம் என்று மாற்றப்பட்ட பிறகு அதன் வளர்ச்சி பிரமிக்கத்தக்க அளவில் இருந்தது. திராவிட இயக்கத்தில் பெரியாருக்கு அடுத்த பெரிய தலைவராக அண்ணா உருவாகியிருந்தார். அவருடைய பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் மாணவ சமுதாயத்தை கவர்ந்தனர். அவர் பேசுகிற கூட்டங்களுக்கு மக்கள் லட்சக்கணக்கில் குவிந்தனர். மாணவர்களாக இருந்த பலர் திராவிட கழகத்தில் சேர்ந்து பின்னர் தலைவர்களாகவும் பேச்சாளர்களாகவும் உருவாகினர். இரா நெடுஞ்செழியன், அன்பழகன், கே. மதியழகன், மு. கருணாநிதி, தில்லை வில்லாளன், அரங்கண்ணல் ஆகியோர் அவர்களில் சிலர். இந்நிலையில் 1949 திராவிட கழக வரலாற்றில் எதிர்பாராத பெரிய திருப்பம் ஏற்பட்டது. பெரியாருடன் இருந்து பணிவிடைகள் செய்து வந்த மணியம்மையை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக பெரியார் அறிவித்தார். அப்போது பெரியாருக்கு வயது 72, மணியம்மைக்கு வயது 30. அண்ணாவும் திராவிட கழகத்தின் முன்னணி தலைவர்களும் இந்த திருமணத்தை எதிர்த்தனர். வேண்டாம், இது பொருந்தாத திருமணம் என்று பெரியாருக்கு தந்திகளும் கடிதங்களும் குவிந்தன. அவற்றை பெரியார் பொருட்படுத்தவில்லை. 9/7/1949 திராவிட கழக பிரமுக சி.பி. நாயகத்தின் இல்லத்தில் திருமண பதிவாளர் முன்னிலையில் பெரியார் மணியம்மையை திருமணம் செய்ய திட்டமிட்டபடி நடந்தேறியது. இதைத் தொடர்ந்து திராவிடர் கழகம் இரண்டாக உடைந்தது. திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் புது கட்சி தொடங்க அண்ணா முடிவு செய்தார். திமு கழகத்தின் தொடக்க விழா 17/9/1949 அன்று சென்னை ராபின்சன் பூங்காவில் நடந்தது. மேடையில் அண்ணா, நெடுஞ்செழியன், பெரியாரின் அண்ணன் மகன் ஈவேரா, சம்பத், மு. கருணாநிதி, மதியழகன், என்.வி. நடராசன் உட்பட 26 தலைவர்கள் அமர்ந்திருந்தனர். இக்கூட்டத்தில் அண்ணா பேசுகையில், அன்றும் இன்றும் என்றுமே பெரியார்தான் எங்களுடைய தலைவர், எனவே திமு கழகத்திற்கு தலைவர் கிடையாது என்று அறிவித்தார். திமு கழகத்தின் முதல் பொதுச் செயலாளராக அண்ணா பொறுப்பேற்றார். திராவிட இயக்கத்தின் சிறந்த பேச்சாளர்களும் எழுத்தாளர்களும் திமு கழகத்தில் சேர்ந்தனர். அண்ணாவின் பேச்சில் மயங்கிய மாணவர் சமுதாயம் பெரும்பாலானோர் திமு கழகத்தில் இணைந்தனர். நாடகங்கள் எழுதி வந்த அண்ணா முதலாக வேலைக்காரி படத்தின் மூலம் வசனம் எழுதுவதில் புதிய பாதை வகுத்தார். தொடர்ந்து நல்ல தம்பி, ஊர் இரவு முதலிய படங்களுக்கும் வசனம் எழுதினார். இதே நேரத்தில் மு. கருணாநிதி திரைப்படத்துறையில் அண்ணாவிற்கு சமமாக புகழ் பெற்று வந்தார். மந்திரி குமாரி படம் அவரை ஒரு சிறந்த வசனகர்த்தாவாக அடையாளம் காட்டியது. 1952 வெளிவந்த பராசக்தி மூலம் புகழின் சிகரத்தை அடைந்தார். தொடர்ந்து மனோகரா, மலைக்கல்லன், புதையல் முதலான படங்களுக்கு சிறப்பாக வசனம் எழுதி எழுத்திலும் பேச்சிலும் அண்ணாவின் வாரிசு என்ற புகழை கருணாநிதி பெற்றார். திராவிட கழகம் போல் திமு கழகமும் தேர்தலில் போட்டியிடாமல் தான் ஒதுங்கியிருந்தது. தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று திமு கழகத்தின் ஒரு பகுதியினர் வற்புறுத்தி வந்ததால் 1956 மே மாதம் திருச்சியில் நடைபெற்ற திமு கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் அது பற்றி வாக்கெடுப்பு நடந்தது. திமு கழகம் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆதரவாக 56,942 பேர் வாக்களித்தனர். எதிர்த்து ஓட்டு போட்டவர்கள் 4,203 பேர் மட்டுமே. இதன்படி 1957 தேர்தலில் திமு கழகம் போட்டியிட்டது. ஆனால் தமிழக சட்டசபைக்கு 15 இடங்களிலும் பாராளுமன்றத்திற்கு 2 இடங்களிலும் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. 1959 நடந்த சென்னை மாநகராட்சி தேர்தலில் திமு கழகம் போட்டியிட்டு
மாநகராட்சியை கைப்பற்றியது. திமுக கழகத்தை சேர்ந்த ஆப்பு அரசு மேயரானார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.